தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா இன்று மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரியில் நடந்தது. அதில் கட்சியினுடைய தலைவர் விஜய் உரையாற்றினார். இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இந்த மேடைக்கு வரப்போறார். அவர் தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் உரையாற்றப் போகிறார் என்கின்ற அந்த தகவல் இருந்தது. அது மெய்ப்பிக்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் நண்பராக வந்திருப்பதாக, அதாவது பிரசாந்த் கிஷோர் நண்பராக இங்கு வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் பிரசாந்த் கிஷோர் அவருடைய உரை முழுவதும் ஆங்கிலத்தில் இருந்தது. ஆனால் அவருடைய உரையை தொடங்கியது முதல் அந்த உரையினுடைய இறுதி வரை ஒவ்வொரு முடிச்சுகளாக போட்டு அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் விதமாக, அதாவது கோட் டிகோடிங் என்று சொல்வார்கள், ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்திலிருந்து மாறுபட்ட ஒன்றை ஏற்படுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இன்றே தொடங்கி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய உதவி தேவையில்லை, விஜய்க்கு பிரசாந்த் கிஷோருடைய உதவி தேவையில்லை என்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் இங்கு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமாக எந்த அரசியல் கட்சிக்கும் உதவவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய அரசியல் பீகாரில் இருக்கிறது, அந்த அரசியலை தான் பார்த்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தனது நண்பர் விஜய்க்கு நான் உதவலாம் என்கின்ற நோக்கில் தான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த கடந்த சில வாரங்களாக டிவிகே பிகே என்கின்ற அந்த இரண்டு கருத்துக்களை வைத்து, இரண்டு நபர்களை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் என்ன சம்பந்தம் என்கின்ற வகையிலான நிறைய கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டிருப்பதாக அவர்கள் மேடையில் பேசியிருந்தார். ஆனால் பிரசாந்த் கிஷோர் பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே இங்கே நிர்வாகிகளிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியும், கணிக்க முடியும். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது பிரசாந்த் கிஷோர் தன்னை தோனியுடன் ஒப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய தோனி அவர் கேப்டனாக இருந்த போதெல்லாம் வெற்றியை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு அவர் பெற்றுக் கொடுத்த அந்த கப்புகள் மூலமாக மிகவும் பிரபலமாக இருக்கிறார். தமிழக மக்களுக்கு மகேந்திர சிங் தோனி எவ்வளவு பிரபலமாக இருக்கிறாரோ, எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறாரோ, அதே போல பிரசாந்த் கிஷோரும் நெருக்கமானவராக மாறுவார் என்கின்ற ஸ்டேட்மெண்ட்டை இங்கே அவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நாம் இதை பார்க்கும்போது தோனியுடன் தன்னை ஒப்பிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவர் இங்கே வைக்கிறார். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் வெற்றி பெறும். அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மீதும் தோனியின் மீதும் உள்ள நம்பிக்கை என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் இருப்பது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவர் இங்கே முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட், நிச்சயமாக அடுத்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதாவது மக்கள் பிரதிநிதிகள் ஆக விஜய்க்கு முன்னாலும் பின்னாலும் அமர்ந்திருப்பார்கள். அவர்களிடம் நான் நிச்சயம் உரையாற்றுவேன். அந்த உரை தமிழில் இருக்கும், அந்த நன்றி உரை தமிழில் இருக்கும் எனவும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். சாதி மத பேதம் இல்லாமல் மக்களிடம் அன்பு செலுத்துபவர்களாக ஒவ்வொரு நிர்வாகியும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தற்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அவர்களுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு 3 நபர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசும்போது விஜய் தலைவர் மட்டுமல்ல, அவர் தமிழகத்தினுடைய நம்பிக்கை என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கே முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி குறித்து இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும், தனக்கும் தமிழக அரசினுடைய நிலை ஓரளவிற்கு தெரியும் எனவும் பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த முழுமையான பேச்சுக்களில் தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை விஜய்க்காக செய்ய போகிறேன் என்று முழுமையாக சொல்லவில்லை. ஆனாலும் விஜய்க்கு உதவ வந்திருக்கிறேன் என மறைமுகமாக சொல்லுகிறார். எழுத்துப்பூர்வமாக நான் இங்கே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் தர இருப்பதாக கூறியிருக்கிறார். இங்கு இப்போது இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஆண்டு மக்கள் பிரதிநிதிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக மேடைக்கு முன்னாலும் தலைவருக்கு அருகிலேயும் இருக்கையில் அமரக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன் என்கின்ற அந்த வாக்குறுதியையும் அவர் அளித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று பிரபலமாக சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோரனுடைய இன்றைய அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிகழ்வில் இருக்கக்கூடிய பேச்சு முடிச்சுகளை போடுவதும் அந்த முடிச்சுகளை அவிழ்ப்பதும் டிகோடிங் என்கின்ற வகையில் தான் தற்போது வரைக்கும் இருந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர் என பிரசாந்த் கிஷோரை மேடைக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். இன்னும் சில மாதங்கள்ல பூத் கமிட்டி மாநாடு நடத்தப் போவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளினுடைய ஆணிவராக இருப்பது பூத் கமிட்டி. அந்த பூத் கமிட்டி அமைப்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோடு தமிழக வெற்றிக் கழகம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார்.